நமஸ்கார் கேரளா. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் கேரளா. கேரளாவில் எல்லா இடங்களுமே சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா அது கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் சுற்றி பார்க்குறதுக்கு எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் இந்த மூணாறு பகுதி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மூணாறுக்குன்னு தனி வேல்யூ இருக்குது, வேறு லெவலாக வந்து இருக்குதும். ஸோ அந்த மூணாறுலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா ஒரு மாங்குளம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹீல்ஸு, அருவி, ஆறு இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அந்த வகையில் இப்போ நம்ம தங்கியிருந்தோம், ஒரு 2 நாள் கிட்ட தங்கியிருந்தோம். ஸோ இந்த காட்டேஜை பற்றி தான் நம்ம வந்து ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டான்ஸ் ரெசிடென்சி மாங்குளம், இங்கே தான் வந்திருந்தோம். பிரம்மாண்டமான சூப்பரான ஒரு காட்டேஜ், வேறு லெவலாக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இதோடைய பேக்கேஜ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்தது வந்து ஒரு 9 பேர் வந்தோம், 2 காரில் வந்தோம். ஸோ வந்துட்டு காரை இங்கே நிப்பாட்டிட்டு இங்கேருந்து பல இடங்களுக்கு சுற்றி காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க நம்மளை ஜீப்பில். அப்படி கூட்டி போகும்போது சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபயர் கேம்ப்பு செம்மையாக இந்த இடத்துல வச்சு நல்லா ஆடணும். அப்படியே லைட்டிங் செட்டப்லாம் போட்டு ஒரு பெரிய பாக்ஸை வச்சு நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்ற இடம், நம்மளுக்கு தேவையான உணவுகளை இங்கே வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க, நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் ஜீப்பில் ஏறி சுற்றி பார்க்க போயிட்டோம். அதோடைய வீடியோ நம்ம அடுத்தது போடுவோம். இப்போ நம்ம போடுற வீடியோ இந்த காட்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ மேலே போக போகிறோம் வாங்க. ஸோ அழகாக ஒரு வியூ சூப்பராக இருக்குது, இயற்கையாக நேச்சுரல். ஸோ வா செம்மையாக இருக்குல்ல. அப்படியே பக்கத்தில் அப்படியே மேகங்கள்லாம் மிஸ்ட்டு நம்மளுக்கு பக்கத்தில் வந்துட்டு போகுது, அவ்வளோ அழகாக இருக்குது. இதான் நம்ம தங்கியிருக்கிற ரூம், எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்ற பார்க்க போகிறோம். ஒரு ஹால், இந்த ஹாலில் வந்து சேர் போட்டிருக்காங்க. அதிகமாக வரும்போது ஹால்லே வந்து தூங்கிடலாம் 2 பேர். அழகான ஒரு பெட்டு, சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்துக்கலாம், இது ஒரு வியூ பாயிண்ட். இது ஒரு பெட்ரூம். இதில் தாராளமாக ஒரு 3-4 பேர் தாராளமாக படுக்கலாம். நாங்கள் 4 பேர் படுத்தோம். சூப்பராக சுத்தமாக நல்லா க்ளீனாக இருக்குது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, இதை பார்த்து ரசிச்சுக்கிறலாம். அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதில் இருக்க பால்கனியை பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இது எப்படி இருக்குது வியூ, சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்கும். இப்படி நம்ம கையை நீட்டோம்னா நம்ம கையில் மேகங்கள் தொட்டு போகும், அப்படி இருக்கும் சூப்பராக. சரி, இது ஒன்று இருக்குது. இதில் இன்னொரு ரூம் காட்டுறோம். சேம் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ரூம், இங்கே ஒரு 4 பேர் படுத்துக்கிறலாம். ட்ரெஸ்லாம் காயப்படணும்னா இந்த இடத்துல காயப்பட்டுக்கலாம். இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம், சேம் அந்த ரூம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ரூம். சரி, இதுக்கு எவ்வளவு பட்ஜெட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா 1300 ரூபா. 1300 ரூபா ஒரு ஆளுக்கு. எதுக்காகனா ஒரு 9 பேர் வந்தீங்கன்னா 1300 ரூபா. அதை விட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த 1300 ரூபாயில் என்னென்ன அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேளை சாப்பாடு, ஒரு ஜீப்பில் வந்து நீங்கள் எங்கேனாலும் சுற்றலாம், போகலாம், வரலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ஜீப்பு ரைடு. அதுக்கப்புறம் வந்து இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம், ஃபயர் கேம்ப் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அழகாக மழை வந்து ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவுமாகி வருந்தது வரை நன்றி, நமஸ்காரம்.